வணக்கம் மக்களே. பொன்னேரியில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலய பிரகார வளப்பாதையில் பேர்ந்து போயிருக்கும் கற்களை புதிதாக சீரமைக்க பக்தர்கள் முன்வர வேண்டும் என்று திருப்பணி குழுவினர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலயம் உள்ளது. அகத்திய மாமுனிவர் தெற்கே இறைப்பயணம் மேற்கொண்ட போது அந்த காலத்தில் காரணி ஆறு என்று அழைக்கப்பட்ட தற்போதைய ஆரணி ஆற்றின் கரையில் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை வழிபட்டு யாகம் நடத்தியிருக்கிறார். அந்த நேரம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சிவ வழிபாட்டிற்கு இடையூறு நேர்ந்திருக்கிறது. அப்போது அங்கு வந்த பரத்வாஜ மாமுனிவர் தமது தவ வலிமையால் வெள்ளப்பெருக்கை தடுத்து நிறுத்தி அகத்திய மாமுனிவரின் சிவ வழிபாட்டிற்கு தடை நேராத வண்ணம் காத்து நின்றிருக்கிறார். அப்போது 2 முனிவர்களுக்கும் சிவ வழிபாடு பிரியதா விஷ்ணு வழிபாடு பிரியதா என்ற வாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகாய மார்க்கமாக மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் ஒன்று சேர்ந்து அப்போது காட்சி தந்து அரணும் சிவனும் ஒன்று என்பதை முனிவர்கள் இருவருக்கும் உணர்த்திவிட்டு போயிருக்கிறார்கள். அதன் காரணமாகவே ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் இங்கு 2 மூர்த்திகளும் சந்தித்துக் கொள்ளும் சந்திப்பு உற்சவம் நடைபெறுகிறது. அப்போது ஸ்ரீ அகதீஸ்வரர் பெருமானும் திரு ஆயர்பாடியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஹரிகிருஷ்ண பெருமாளும் நேருக்கு நேர் சந்தித்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் அற்புத நிகழ்வு நடைபெற்று வருகிறது. கைலாயத்தில் ஒரு முறை சிவபெருமான் உலக நன்மைக்காக தவக்கோலம் பூண்டிருந்த போது அங்கு வந்த பார்வதி தேவி ஆனந்தத்தில் பனித்துளிகளை அள்ளி சிவபெருமானின் மீது வீசிய போது கோபம் கொண்டு தீப்பிழம்பாய் தகித்து இழந்த சிவபெருமான் தனது தவம் கலைந்து விட்ட காரணத்தால் பார்வதி தேவியாருக்கு உனது ஆனந்தத்தை இழந்து தாவர சங்கமத்தில் மானிட வடிவம் எடுத்து அல்லல் படுவாய் என சாபம் இட்டதின் விளைவாக இங்கு தோன்றிய அன்னை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி துவண்டு போயிருக்கிறார். இதனை அறிந்து பூலோகம் வந்த நாரத மாமுனிவர் பார்வதி தேவியிடம் உங்கள் துயர் நீங்க அகத்திய மாமுனிவரை அணுகி சாப விமோசனம் பெறும் வழியை பாருங்கள் என்று ஆலோசனை கூற, அதன்படி பார்வதி தேவியார் அகத்தியரின் ஆலோசனைப்படி அங்குள்ள தாமரை குளத்தில் புனித நீராடி 11 அமாவாசைகள் விரதமிருந்து சிவ வழிபாட்டை மேற்கொண்டு சிவ அடியார்களுக்கு நாள்தோறும் அமுது படைக்க எண்ணினார். அப்பொழுது சிவபெருமானின் திருவிளையாடல் இப்பகுதி புல் பூண்டு கூட துளிர்விடாத பாலைவனமாக மாறிவிட்டதை கண்டு அகத்திய மாமுனிவர் தனது தவ வலிமையால் பொன் ஏரை உருவாக்கி உழுது பாலைவனத்தை பசும் சோலையாக மாற்றிய காரணத்தால் அந்த ஊர் இப்பொழுது பொன் ஏரி என பொன்னேரியாக வழங்கப்படுகிறது. அன்னை தனது சிவலிங்க பூஜையை பூர்த்தி செய்ததாகவும் இதில் மனமகிழ்ந்த சிவபெருமான் சாப விமோசனம் தந்து அனைத்தெழுந்த கோலமாக அருளியதால் ஆனந்தமடைந்த பார்வதி தேவியார் சிவபெருமானுடன் திருக்கைலாயம் சென்றதாகவும் இதன் காரணமாகவே ஆலயத்தின் முன்பாக உள்ள திருக்குளத்திற்கு ஆனந்த புஷ்கர்ணி என பெயர் ஏற்பட்டதாகவும் இந்த பகுதியில் அதன் வரலாறு பெருமையை பறைசாற்றி கொண்டு இன்னமும் திகழ்கிறது. இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயத்தின் பிரகார வளப்பாதையில் இருக்கக்கூடிய கருங்கற்கள் பெயர்ந்து சிதிலமடைந்து காணப்படுகிறது. பக்தர்கள் காலிலே குத்துகிற அளவிற்கு அந்த கற்கள் இருக்கின்றன. சிவ வழிபாட்டின் போது பிரகார வலம் வரும் பக்தர்கள் பாதங்கள் அந்த கற்களில் தட்டுப்பட்டு அடிக்கடி காயத்தோடு இரத்தத்தோடு வீடு திரும்புகிறார்கள். இதன் காரணமாக ஏற்படும் பக்தர்களின் மனவேதனையை போக்கிய சிவ அடியார்கள் சிலர் சிவன் அவன் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி பிரகார வலம் வரும் பாதையை சீரமைக்க எண்ணி புதிதாக கருங்கற்களை பதிக்கும் திருப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு சிமெண்ட், மணல், புதிய கருங்கற்கள் போன்ற கட்டுமான பொருட்கள் தேவைப்படுவதால் இந்த இறைப்பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பும் பக்தர்கள் 84 38 9 92 60 5 அல்லது 74 18 84 16 87 ஆகிய கைபேசி எண்கள் மூலம் தொடர்பு கொண்டு
முடிந்த அளவிற்கு உதவி செய்ய வேண்டும் என்று திருப்பணியை மேற்கொண்டுள்ள திருவிழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். பிறக்கும்போது கொண்டு வந்தது ஏதுமில்லை பிறந்த இம்மண்மேல், இறக்கும்போது கொண்டு செல்வது ஏதுமில்லை இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என அறியாது இறக்கும் குலமார்களுக்கு ஏன் சொல்வேன் பொன்னேரி அகதீஸ்வரனே என்று இந்த ஆலய திருப்பணியில் ஒரு பார்வையாளராக, பக்தராக தன்னை விழித்து கொண்டிருக்கும் பொன்னேரியின் பொன்கோ முத்து அவர்கள் செய்தி கட்டுரையை நமக்கு அளித்துள்ளார். அவரது எண்ணம் ஈடேற அந்த தொலைபேசி எண்களை டிஸ்கிரிப்ஷனில் நாம் கொடுக்கிறோம். பாருங்கள், பார்த்து முடிந்த அளவிற்கு சிவத்தொண்டில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே. இன்னொரு செய்தி தொகுப்பில் உங்களை சந்திக்கிறோம்.